கதை கேளுங்க சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சாந்திகா சிவகணேஷ். நண்பர்களுக்கு வணக்கம். அத்தியாயம் 19. காரை அவன் திடீரென்று நிறுத்தவும் சாலையில் யாராவது குறுக்கே வந்துட்டாங்களா என்று மதுமிதா சாலையை பதற்றத்துடன் பார்த்தாள். அப்படி யாரும் வந்ததாக தெரியவில்லை. எனவே மாதவனிடம் திரும்பி, என்னாச்சு மாதவன் என்று புரியாமல் கேட்டான். அது அது ஒன்றுமில்லை, அங்கே ஒரு சின்ன பையன் கிராஸ் பண்ணுறதுக்கு தனியாக நின்றுக்கிட்டு முன்னாடியும் பின்னாடியும் நடந்துக்கிட்டு இருந்தான். அதான் எதுக்கும் பிரேக் போடலாம்னு போட்டுட்டேன் என்று சமாளித்தான். யாரு, எங்கே என்று சாலையை பார்த்தாள் மதுமிதா. இருள தொடங்கி இருந்ததால் அவளுக்கு அப்படி யாரும் அங்கு இருப்பதாக தெரியவில்லை. அதோ அங்கு என்று சொன்னபடி அங்கு இருந்த ஒரு பையனை காண்பித்தான். ஆனால் அவன் தூரமாக தானே இருக்கான் என்று மதுமிதா ஆரம்பிக்கவும், சரி அதை விடு, நீ ஏதோ கேட்டாயே சொல்லு என்று பேச்சை மாற்றினான். ஏதோ கூட இருந்து பார்த்த மாதிரி அவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்கன்னு சொன்னேன். இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, நானும் இதே மாதிரி உங்களை பற்றி எல்லாம் சொல்கிறேங்க என்றாள் அவள். எவ்வளவு நாள் வேணாலும் எடுத்துக்கோ, ஆனால் என் கூடவே எப்பவும் இரு, அது போதும் என்றான் அவன். நான் இனி உங்க கூட தானே இருக்க போறேன், அதை தனியா சொல்லிக்கிட்டு என்றாள் மதுமிதா. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொல்றேன் என்றான் அவன். ரொம்ப அழகா இருக்கு மாதவன், நல்ல செலெக்ஷன், யார் செலக்ட் பண்ணினது என்று கேட்டாள் மலர். நான் தான் அக்கா என்று பெருமையாக சொல்லி கொண்டாள் மதுமிதா. சென்னையில் மாதவன் மதுமிதாவுக்கு வாங்கிய ரூபி செட் நகையை மதுமிதா காண்பிக்க அதனை பார்த்து மலர் இப்படி சொன்னாள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுக்கும் ஒரு செட் வாங்கலாமா நீ என்று கேட்டான் மாதவன். வேண்டாம் மாதவா, என்கிட்ட இதே மாதிரி ஒரு செட் இருக்கு என்றாள் மலர். பார்வதி, மலர், சுதாராணி மூவருக்கும் புடவை வாங்கி வந்திருந்தாள் மதுமிதா. பார்வதிக்கு பச்சை நிறத்தில் மென்பட்டு வாங்கி வந்திருந்தாள். சுதாராணி, மலர் இருவருக்கும் கரும் பச்சை நிறத்தில் ஒரு பிளெயின் புடவை வாங்கி வந்திருந்தாள். தனக்கும் அதே மாதிரி ஒரு புடவை வாங்கியிருந்தாள். புடவைகளை காண்பித்து எப்படி இருக்கிறது என்று கேட்டாள் மதுமிதா. ரொம்ப அழகா இருக்கு என்றார் பார்வதி. இந்த மென்பட்டு உங்களுக்கு என்று பட்டு புடவையை பார்வதியிடம் கொடுத்தாள் மதுமிதா. அப்புறம் இந்த பிளெயின் புடவை எங்கள் 3 பேருக்கும் வாங்கியிருக்கேன். அதில் ஒரு மாதிரி டிசைன் பண்ணி அழகாக கிராண்டாக மாற்றணும், மாற்றி அதுக்கப்புறம் கொடுக்கிறேன் என்றாள் மதுமிதா. சரி மது, நீ பண்ணினால் ரொம்ப அழகாக தான் இருக்கும். உன் பிளவுஸ் டிசைன் பார்த்திருக்கிறேன் இல்லையா, சீக்கிரம் பண்ணி கொடு என்றாள் மலர் ஆர்வமாக. அண்ணாமலை குடும்பத்தினர் எல்லோரும் காரில் பார்வதியின் அண்ணன் வீட்டுக்கு சென்றனர். மாதவன் மட்டும் வரவில்லை. மாப்பிள்ளை வரலையா என்று கேட்டார் பார்வதியின் அண்ணன் சுந்தரன். அவன் இப்போ வந்துடுவான் என்று பார்வதி பதில் கூறினார். சிறிது நேரம் அனைவரும் பேசிக்கொண்டிருந்தனர். 1 மணி நேரம் கழித்து மாதவன் அங்கு வந்தான். அவன் வந்த பிறகு அனைவரும் சேர்ந்து சாப்பிட்டனர். கோழிக்கறி, மீன் வறுவல், மீன் குழம்பு, இறால் தொக்கு, சுறா புட்டு, முட்டை, நண்டு என்று சகலமும் செய்திருந்தனர். ஒரு பெரிய வாழை இலையில் அனைத்தையும் பரிமாறினர். மதுமிதாவுக்கு அதை பார்த்ததும் வயிறு நிரம்பி விட்டது. தன்னால் முடிந்தவரை சாப்பிட்டாள். உண்ட களைப்பில் அனைவரும் தூங்கச் சென்று விட்டனர். மதுமிதா மாதவனிடம் வந்தாள். நீங்கள் ஏன் என்கிட்ட எங்கே போறீங்க, எப்போ வீட்டுக்கு வருவீங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க என்று சிறிது கோபமாகவே கேட்டாள். மது, நான் எங்கே இருப்பேன், எப்போ வீட்டுக்கு வருவேன்னு எனக்கே தெரியாது, அப்புறம் எப்படி நான் உனக்கு சொல்ல முடியும் என்றான் மாதவன். ஆனால் மாமா கிட்ட சொல்லியிருக்கீங்க. அது அது அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, அதனால தான் சொன்னேன். நீங்கள் என் கூட ஒழுங்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க என்று குறைப்பட்டு கொண்டாள் மதுமிதா. எனக்கு ஒரு 2 மாதம் டைம் கொடு, அதுக்குள்ளே என்னோட வேலையெல்லாம் முடிந்துவிடும். அதுக்கப்புறம் நான் உன்கிட்ட சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டேன் என்றான். அப்போது மாதவா, மதுமிதா என்று பார்வதி அழைக்க இருவரும் அங்கிருந்து சென்றனர். இவர்களுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த மலர் காதில் இது விழுந்தது. மதுமிதாவின் மனதை மலர் புரிந்து கொண்டாள். பார்வதியின் அண்ணன் ஒரு ஊதா நிற பட்டுப்புடவை அதே நிறத்தில் சட்டை வைத்து மதுமிதா மாதவனுக்கு கொடுத்தனர். இருவரும் அவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு அதனை வாங்கி கொண்டனர். வீடு வந்த மதுமிதா அறைக்கு சென்று புடவையை மாற்றி சல்வார் அணிந்து கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தாள். அப்போது கீழே பேசிக்கொண்டிருப்பது அவள் காதில் விழுந்தது. மதுமிதாவின் மனதை புரிந்து கொண்ட மலர் குடும்பத்தினரிடம் பேசினாள். எல்லோரும் சேர்ந்து மதுமிதா, மாதவன் இருவரையும் தேன் நிலவு அனுப்ப முடிவு செய்தனர். ஆறுமுகம் மாதவனிடம், ஹனிமூன் போயிட்டு வாடா, எந்த ஊருக்கு போறேன்னு சொல்லு, நான் உனக்கு இப்பவே டிக்கெட் போடுறேன் என்றான். அண்ணா, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, இப்போ எனக்கு ஹனிமூன் போற ஐடியா இல்லை என்று மறுத்தான். ஆறுமுகம் எவ்வளவு சொல்லியும் அவன் கேட்கவில்லை. உண்மையில் மாதவன் கடை வேலையோடு சேர்த்து நகையை தேடும் வேலையையும் செய்து கொண்டிருந்தான். அதனை பாதியில் விட்டு தேனிலவு செல்லவும் முடியாமல், யாரிடமும் சொல்ல முடியாமல் அப்படி பேசினான். இவர்கள் பேச்சை படியில் நின்றபடி கேட்டுக்கொண்டிருந்த மதுமிதா
ஹனிமூன் பேச்சை எடுத்ததும் ஆர்வமாக கேட்க ஆரம்பித்தாள். ஆனால் மாதவன் வேண்டாம் என்று உறுதியாக மறுத்ததும் சோர்ந்து போனாள். ஹாலிற்கு செல்ல மனமின்றி தோட்டத்திற்கு சென்றாள். கல்யாணமான நாளில் இருந்தே குடும்பத்தில் உள்ள எல்லோரிடமும் சகஜமாக பழகும் மாதவன் தன்னிடம் மட்டும் சிறிது ஒதுங்கி இருப்பது போல அவளுக்கு தோன்றியது. என் மேல பாசமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது, ஆனாலும் ஏதோ தயக்கம் என்கிட்ட அவனுக்கு இருக்கு, அது என்னன்னு தெரியல என்று யோசித்தாள். சிறிது நேரம் யோசித்த பிறகு, ஒருவேளை 3 மாசம் இவனை புரிஞ்சுக்க டைம் கேட்டேன் இல்லையா, அதனால் என்கிட்ட இருந்து ஒதுங்கி போகிறானா என்று யோசித்தவள் அப்படித்தான் இருக்கும் என்று முடிவுக்கு வந்தாள். நான் ஏன் தான் இப்படி டைம் கேட்டேனோ, இல்லைனா இந்நேரம் என் கூட சகஜமாக பழகியிருப்பான், என் மேலதான் தப்பு என்று நினைத்தாள். சரி பரவாயில்ல, கொஞ்ச நாள் தானே, பரவாயில்ல என்று முடிவு செய்தாள். அதற்கு பிறகு வந்த நாட்கள் மிக இனிமையாக கழிந்தது. காலை 6:30 மணிக்கு கீழே இறங்கி வருபவள் தோட்டத்தில் சிறிது நேரம் நடைபயிற்சி முடித்து குளித்துவிட்டு மலருக்கு சமையலறையில் உதவுவாள். பார்வதிக்கு பூஜை அறையில் உதவுவாள். மாதவன், ஆறுமுகம், சிதம்பரம், அண்ணாமலை 4வருக்கும் சாப்பாடு பரிமாறுவாள். சாயந்தரம் ஆதித்யா பள்ளியிலிருந்து வந்ததும் அவனுடன் சிறிது நேரம் தோட்டத்தில் விளையாடுவாள். இரவு உணவு செய்ய உதவுவாள். பிறகு அனைவரும் சேர்ந்து சாப்பிட்ட பிறகு உறங்கச் செல்வாள். நேரம் கிடைக்கும் போது சென்னையில் இருந்து வாங்கி வந்த 3 புடவைகளிலும் ஒரே மாதிரி வேலைப்பாடு செய்வாள். இப்படி 1 மாத காலம் இனிமையாக கழிந்தது. மதுமிதாவுக்கு கார் ஓட்ட தெரியும் என்பதனால் மாதவன் தன்னுடைய காரை வீட்டிலேயே விட்டுவிட்டு செல்ல ஆரம்பித்தான். அண்ணாமலை, மாதவன் இருவரும் ஒரு காரையே பயன்படுத்தி கொண்டனர். வீட்டு பெண்கள் கோயிலுக்கு அல்லது உறவினர் வீட்டுக்கு செல்வதானால் மதுமிதா கார் ஓட்ட மூவரும் செல்வர். அப்படி இந்த மூவரும் அந்த ஊரை மகிழ்ச்சியாக சுற்றி வந்தனர். அன்றும் அப்படியே சுவாமி தரிசனத்தை முடித்துவிட்டு வீட்டு பெண்கள் ஆதித்யாவுடன் ஓரிடத்தில் அமர்ந்திருந்தனர். அப்போது வழக்கம் போல் ஆதித்யா பார்வதியிடம், பாட்டி, எனக்கு ரவா லட்டு வாங்கி தாங்க என்று கேட்டான். சரி, அதிகமாக எண்ணெய் சாப்பிடக்கூடாது, சரியா என்றார். ஆதித்யா சரி எனவும் அவனை அழைத்து கொண்டு சென்றார் பார்வதி. மலர், நான் விபூதி வாங்கிட்டு வந்துடுறேன் என்று விட்டு சென்றாள். மதுமிதாவை நலம் விசாரித்தபடி அங்கு வந்தார் சரோஜா. அப்புறம் டிகிரி படித்து இருக்குன்னு கேள்விப்பட்டேன், வேலைக்கு ஏதாவது போறியா, இல்லை உன் மாமியார் வீட்டில் உன்னை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா என்று தன் வேலையை ஆரம்பித்தார் சரோஜா. அப்படியெல்லாம் என் மாமியார் மாமனார் சொல்ல மாட்டாங்க, எனக்கு வேலைக்கு போக இஷ்டம் இல்லை, எனக்கு எம்ப்ராய்டரி புடவை டிசைன் பண்ணுறது தான் பிடிக்கும் என்றாள். ஓ அப்படியா, இப்போ அதையெல்லாம் பண்ணுறது கிடையாதா, இல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா என்று கேட்டார் சரோஜா. அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு நேரம் கிடைக்கும்போது சுதாராணி, பார்வதி, அத்தை, மலரக்கா 3 பேருக்கும் புடவையில் டிசைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்போது இந்த 3 பேரையும் தாண்டி வேற யாருக்கும் செய்கிறது கிடையாதா, இல்லை அதை செய்ய உனக்கு நேரம் கொடுக்கறது கிடையாதா என்றார் மீண்டும் சரோஜா. மதுமிதா திருமணத்திற்கு பிறகு ஒரு கடையை எடுத்து தன் வேலையை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தாள். ஆனால் திருமணமாகி 1 மாதம் ஆன பிறகும் இதை பற்றி அவள் யோசிக்கவே இல்லை என்பது சரோஜா இப்படி கேட்டதும் தான் உரைத்தது. மதுமிதா, இனிமேல் தான் ஒரு கடை எடுத்து அந்த தொழிலை தொடர்ந்து நடத்தணும் என்று சரோஜாவிடம் சொன்னாள் மதுமிதா. இவ்வளவு நேரம் மதுமிதா யோசித்து கொண்டிருந்ததை பார்த்த சரோஜா, இவளிடம் நம் பருப்பு வெந்துவிடும் போல இருக்கு, சரி சரி இன்னைக்கு இது போதும், அடுத்த தடவை பார்க்கும்போது இன்னும் நிறைய பேசணும் என்று முடிவெடுத்தார் சரோஜா. மலர் தூரத்தில் வருவதை பார்த்த சரோஜா, சரி மதுமிதா, சாமர்த்தியமாக நடந்து கொள் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்றார். இரவு சாப்பாட்டை முடித்துவிட்டு மாதவனும் மதுமிதாவும் தங்கள் அறைக்கு சென்றனர். மதுமிதா மாதவனிடம், டெய்லரிங் தொடர்ந்து பண்ணலாம்னு இருக்கேன், கடை ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்க. சரி, கடைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு இருக்க? மதுமிதா லேடிஸ் டெய்லரிங் எப்படி இருக்கு? சூப்பர் என்றான். வீட்டினர் அனைவரிடமும் கடை எடுத்து நடத்துவதை பற்றி பேசினாள் மதுமிதா. இரவு உணவு சாப்பிடும்போது பார்வதி, என்னடா மாதவா, மதுவுக்கு ஒரு கடை வேண்டுமாம், பார்த்து சீக்கிரம் சொல்லு என்றார். சரிம்மா, நான் சீக்கிரமே பார்த்து சொல்றேன் என்றான் மாதவன். மதுமிதா சாப்பிட்டு முடித்து எழுந்து அறைக்கு சென்றாள். அண்ணாமலைக்கு ஒன்று தோன்றியது. பேச ஆரம்பித்தார். மாதவா, நம்ம அண்ணாமலை ஸ்டோர்ஸ் மேலே ஒரு கடை கட்டிட்டு இருக்கிறோம் இல்லையா, அந்த கடை மதுவுக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் என்று சொல்லவும் ஆறுமுகம், ஆமாம் சரியான யோசனை அப்பா என்று சொன்னான். மலரும், சூப்பர் ஐடியா மாமா என்றாள். ஆமாங்க, அந்த இடத்தை மதுமிதாவுக்கு கொடுக்கலாம், நான் மதுமிதாவை கூப்பிடுறேன், அவள்கிட்ட சொல்லுங்க, அவள் சந்தோஷப்படுவாள் என்று ஆர்வமானார் பார்வதி. அம்மா, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இன்னும் கடை வேலை நிறைய இருக்குது, கடை வேலை முடியட்டும், அதுக்கு அப்புறம் அவகிட்ட சொல்லலாம், இப்போ சொல்ல வேண்டாம் என்று அவரை தடுத்து விட்டான். மாதவன் பால்கனியில் அமர்ந்து கொண்டு லேப்டாப்பில் அன்று பார்க்க வேண்டிய கணக்குகளை பார்த்து கொண்டிருந்தான். மதுமிதா அவன் வேலையை முடித்துவிட்டு
வருவான், அவனிடம் பேசலாம் என்று நினைத்து கொண்டிருந்தவள் தன்னை மறந்து தூங்கிவிட்டாள். வேலையை முடித்துவிட்டு அறைக்குள் நுழைந்தவன் மதுமிதா தூங்கிக் கொண்டிருந்ததை பார்த்தான். அவளுக்கு போர்வையை போர்த்தி விட்டுவிட்டு, நான் அந்த கடையை உனக்காக தான் பார்த்து பார்த்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள அவங்களே என்னை கேட்டு விட்டார்கள். அதுவும் நல்லதுக்கு தான். தனியாக நான் சொல்ல வேண்டியது இல்லை. ஏற்கனவே உனக்கு கிடைக்க வேண்டிய கடைசி நேரத்தில் கிடைக்காம போயிடுச்சுன்னு சொன்னேன். அதே மாதிரி எந்த தடங்களும் இந்த கடைக்கு வரக்கூடாது. அதுவும் இல்லாமல் உனக்கு பர்த்டே வருது. அன்னைக்கு உனக்கு சர்ப்ரைஸாக இந்த கடையை கொடுக்க ஆசைப்படுறேன். அப்போது சந்தோஷத்துல உன்னோட கண்ணை விரிச்சு நீ பாப்ப இல்லையா, அதை ரசிப்பேன் என்று தூங்கிக் கொண்டிருந்தவளிடம் சொன்னான் மாதவன். இது தெரியாமல் மதுமிதா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். இப்படியே நாட்கள் சென்றன. காலை எழுந்ததும் மதுமிதா நாள்காட்டியில் தேதியை பார்த்தாள். இன்னியோட கல்யாணமாகி 3 மாசம் ஆகுது என்று நினைக்கும் போதே அவளுக்கு வெட்கம் வந்தது. அவள் சொன்ன கட்டுப்பாடு நேற்றோடு முடிந்துவிட்டது. இது மாதவனுக்கு ஞாபகம் இருக்குமா என்று நினைக்கும் போதே அவன் அங்கு வந்தான். இவனை கண்டதும் அவள் வேறு பக்கம் திரும்பவும், மாதவன், என்ன மது, என்ன விஷயம் என்று கேட்டான். அவள் எதுவும் பேசாமல் நாள்காட்டியை காட்டினாள். ஓ, நமக்கு கல்யாணமாகி 3 மாசம் முடிஞ்சிடுச்சு இல்லை மது என்று மெல்லமாக கூப்பிட்டான். அவள் என்ன என்று மெல்லிய குரலில் கேட்டாள். பதிலுக்கு பதில் பேசி எல்லோரையும் ஜெயிக்கும் மதுமிதாவா இது? எதுவுமே பேசாமல் அமைதியா இருக்க என்று கேட்டான், அவள் முகத்தை உற்று பார்த்தபடி. அவள் எழுந்து பால்கனிக்கு ஓடிவிட்டாள். ஓ, வெட்கமா? உனக்கு வெட்கப்பட தெரியுமா என்று அவளை வம்புக்கு இழுத்தான். அவள் அவனை பார்த்து முறைத்தாள். சரி சரி, கோச்சிக்காதே என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே மாதவா என்று அண்ணாமலையின் குரல் கேட்டது. சரி, நான் போயிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுறேன் என்று கூறி கண்ணடித்து விட்டு சென்றான். என்னப்பா, எதுக்கு கூப்பிட்டீங்க என்று கேட்டபடி படியிறங்கி வந்தான் மாதவன். மாதவா, நான் இன்னைக்கு கடைக்கு வர முடியாது. என் மாமாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையாம். அதான் போய் பார்த்துட்டு வரலாம்னு ஊருக்கு போகிறேன். நைட்டு தான் வருவேன். அதான் உன்கிட்ட சொல்லிவிட்டு போகலாம்னு கூப்பிட்டேன் என்றார். சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு 2 லோடு வருது மாதவா. நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் பார்த்துக்கோ. மாமாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையாம். ரொம்ப வயசாயிடுச்சு. எப்படி இருக்குமோ சொல்ல முடியாது. அதனால தான் தள்ளி போட வேண்டாம்னு பார்க்கிறேன் என்றார் சிறிது சோகமாக. ஆமாம்ப்பா, நீங்கள் சொல்கிறது தான் சரி. நான் போய் பார்த்துக்கிறேன். நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. இதையெல்லாம் தள்ளி போடக்கூடாது என்றான் மாதவன். சரி மாதவா, நான் போயிட்டு வரேன் என்று விட்டு பையை மாட்டிக்கொண்டு சென்றார் அண்ணாமலை. மாதவனின் கைபேசி ஒலித்தது. எடுத்து பேசினான். என்ன, லோடு வந்துடுச்சா? இறக்க கொண்டு இருக்காங்க. இதோ நான் வந்துடுறேன் என்று விட்டு தெருவை நோக்கி நடந்தான். டேய், சாப்பிட்டு விட்டு போடா என்று பார்வதி கூறினார். மாதவன், இல்லைம்மா, டைம் ஆயிடுச்சு, ஒரு முக்கியமான வேலை வந்துடுச்சு, நான் அங்கே சாப்பிட்டுக்கிறேன் என்று விட்டு காரில் ஏறி கிளம்பினான். அத்தியாயம் 20. மாலை 5 மணி அளவில் தோட்டத்தில் பறித்த பூக்களை அங்கேயே உட்கார்ந்து கொண்டு மதுமிதா எடுத்து வைக்க மலர் கட்டி கொண்டிருந்தாள். அப்போது பக்கத்து வீட்டில் சத்தம் கேட்டது. பக்கத்து வீட்டு பெண் வேக வேகமாக தோட்டத்திற்கு வந்தாள். அவளது கணவன் அவளை தொடர்ந்து வந்து கொண்டிருந்தான். இல்ல மாலா, உன்கிட்ட சொல்லலாம்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனால் சொல்ல சந்தர்ப்பம் கிடைக்கல என்றான் மாலாவின் கணவன். அது எப்படி உங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லாமல் போகும்? நீங்க என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கவே இல்லை, அதனால தான் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல என்றாள் அவள் அழுது கொண்டே. இல்லை மாலா, இது ஒரு சின்ன விஷயம்தானே, இதுக்கு ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுற என்று கேட்டான் அவன். எது சின்ன விஷயம்? உங்களுக்கு தொழிலில் நஷ்டம் வந்தப்போ என்கிட்ட வந்து என் அப்பா கிட்ட பணம் கேட்க சொன்னீங்க. நான் என்ன சொன்னேன்? எங்கள் அப்பாவை இந்த பிரச்சனையில் இழுக்க வேணாம்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் எனக்கு தெரியாமல் அப்பா கிட்ட பணம் வாங்கி இருக்கீங்க. அப்படி வாங்கினதும் இல்லாமல் அதை என்கிட்ட மறைச்சிருக்கீங்க. இது சின்ன விஷயமா என்று கேட்டாள். ஆனால் நான் தான் இப்போ திருப்பி கொடுத்துட்டேன் இல்லையா? கொடுத்துட்டேன், இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் ஒரு உண்மையை மறைத்தது தானே, அது இல்லைன்னு ஆகாதே. ஒரு சின்ன கொடுத்தல் வாங்கல், அவ்வளவுதான். அதுக்கு எதுக்கு இப்படி பிரச்சனை பண்ணுற? ஒரு சின்ன கொடுக்கல் வாங்கல் தானே, அதை என்கிட்ட சொல்லிட்டு செய்திருக்கலாம் இல்லையா? நான் அப்பாவை இந்த பிரச்சனையில் இழுக்க வேணாம்னு சொல்லி இருக்கும்போது நீங்கள் அதை மதிக்காமல் அவரை கஷ்டப்படுத்தி இருக்கீங்க. இதில் அவருக்கு எந்த கஷ்டமும் இல்லை, அதான் நான் திருப்பி கொடுத்து விட்டேனே. இருக்கட்டும், ஆனால் நீங்கள் என்கிட்ட ஒரு உண்மையை மறைச்சிருக்கீங்க, அது இல்லைன்னு ஆயிடுமா? நான் உங்களை நம்பினேன், ஆனால் நீங்கள் என்னை ஏமாத்திட்டீங்க. எனக்கு உங்களை பார்க்கவே பிடிக்கல, அதனால தான் நான் கிளம்பி எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன்.
இங்கேயாவது என்னை நிம்மதியா விடுங்க என்று வேறு பக்கம் திரும்பிக் கொண்டாள். இவர்கள் இருவரும் பேசியது மலர் மற்றும் மதுமிதா காதில் விழுந்தது. மலர் மதுமிதாவிடம், புருஷன் பொண்டாட்டி ஏதோ பேசிக்கிறாங்க, நாம் இங்கே இருக்க வேண்டாம், வா போகலாம் என்று அழைக்க மதுமிதா மலர் இருவரும் வீட்டுக்குள் வந்தனர். மலர் இரவு உணவு சமைக்கும் வேளையில் இறங்கினாள். மதுமிதா அவளுக்கு உதவி கொண்டிருந்தாள். அதே நேரம் மாலாவின் அன்னை பார்வதியை பார்க்க வந்திருந்தார். தன் மகனும் மருமகனும் சண்டை போட்டதை பார்வதியிடம் கூறி வருத்தப்பட்டார். அங்கே இருந்த மலர் மதுமிதா இருவரும் கேட்டனர். எனினும் எதுவும் பேசவில்லை. மாலாவின் அன்னை தொடர்ந்தார். சரி மாப்பிள்ளை, இந்த விஷயத்தை என் பொண்ணுங்க கிட்ட மறைத்தது தப்புதான். அதுக்காக மாப்பிள்ளையை விட்டுவிட்டு இவள் இங்கே வருவது சரியா? இந்த பொண்ணுக்கு இது ஏன் புரிய மாட்டேங்குது? ஊர் உலகத்தில் அவனவன் எவ்வளவோ தப்பு பண்ணுறான், அவனையெல்லாம் மன்னிச்சு பொண்டாட்டி ஏற்றுக்கலையா? இவளுக்கு ஏன் இவ்வளவு கோபம்? ஆனாலும் இந்த பொண்ணு இப்படி மாப்பிள்ளை வீட்டை விட்டு வந்திருக்கக்கூடாது. மாப்பிள்ளை கிட்ட இப்படி கோபமாக பேசி இருக்கக்கூடாது. சொன்னால் எங்கே கேட்குறா? நாம் சொல்லி எது இந்த காலத்தில் பசங்க கேட்குதுங்க என்று மகளை குறை கூறினார். அவர் பேசியதை கேட்டதும் மதுமிதாவுக்கு ஆத்திரம் பொங்கியது. ஏதோ பேச வாய் எடுக்க மலர் மதுமிதா கையை பிடித்து அழுத்தி அமைதியாக இருக்க சொன்னாள். மதுமிதா வேறு வழியின்றி மலர் சொன்னதற்காக அமைதியாக இருந்தாள். சிறிது நேரம் பேசிவிட்டு அவர் சென்றார். அவர் சென்றதும் மதுமிதா பார்வதியிடம், அத்தை, இதில் யார் தப்பு பண்ணா? மாலாவா, மாலாவின் புருஷனா? மாலாவின் புருஷன் மாலா கிட்ட இருந்து இந்த விஷயத்தை மறைத்தது தப்புதானே. அப்புறம் ஏன் மாலாவின் அம்மா மாலாவை தப்பு சொல்றாங்க? என்னை கேட்டால் மாலா செஞ்சது தான் கரெக்ட். அவளோட புருஷன் மேலே எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்திருப்பா. இப்போ அவள் புருஷன் அவள்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை மறைச்சிட்டான்னு அவளுக்கு தெரிய வந்தா அது அவளுக்கு கஷ்டமாக தானே இருக்கும். அவள் புருஷன் வீட்டில் இருந்து வந்ததில் என்ன தப்பு இருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் மாலா செய்தது கரெக்டு தான். அவளோட சிச்சுவேஷனில் நான் இருந்திருந்தாலும் இப்படி தான் பண்ணியிருப்பேன் என்று மதுமிதா ஆவேசமாக பேசி கொண்டிருந்ததை உற்சாகமாக வீட்டுக்குள் நுழைந்து கொண்டிருந்த மாதவன் கேட்க நேர்ந்தது. இதனை கேட்டதும் மாதவன் சிலையாக நின்றான். அதற்கு மேலும் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாமல் திரும்பி வெளியே சென்றான். மீண்டும் கடைக்கு வந்தான். அவனை பார்த்த நடராஜ், என்ன தம்பி, வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வந்து இருக்கீங்க? எல்லா வேலையும் முடிச்சுட்டு தானே போனீங்க என்று கேட்டார். இல்லை, ஒரு முக்கியமான கணக்கு பார்க்க வேண்டியது இருக்கு, அதை மறந்துட்டேன் என்று விட்டு அறைக்கு சென்று கதவை சாத்திவிட்டு இருக்கையில் பொத்தென்று அமர்ந்தான். அவளோட சிச்சுவேஷனில் நான் இருந்திருந்தாலும் இப்படி தான் பண்ணியிருப்பேன். மாலா புருஷன் வீட்டை விட்டு வந்தது கரெக்டு தான் என்று மதுமிதா ஆவேசமாக பேசியது காதில் ஒலித்து கொண்டிருந்தது. அவன் சோர்ந்து போனான். அப்போ நான் மறைத்து வைத்திருக்கிற விஷயம் உனக்கு தெரிய வந்தா நீ என்னை விட்டு போய்விடுவாயா மது என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான். நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது, என்னை விட்டு போய்விடாதே மது என்று புலம்பியது அவன் வாய். அன்று இரவு 11 மணிக்கு மேல்தான் வீடு திரும்பினான் மாதவன். பார்வதி கதவை திறந்தார். மாதவன் இரவு உணவை முடித்துவிட்டு படியேறி தன் அறைக்கு சென்றான். அங்கு மதுமிதா புடவை அணிந்து அழகாக அலங்கரித்து கொண்டு படுக்கையில் உட்கார்ந்தபடியே தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளை பார்த்ததும் அள்ளி எடுத்து அனைத்தையும் சொல்ல வேண்டும் என்று தோன்றிய எண்ணத்தை கைவிட்டு தரையில் பாயை போட்டு படுத்து உறங்கினான் மாதவன். தூக்கத்தின் நடுவில் கண் விழித்த மதுமிதா மாதவன் தரையில் படுத்து உறங்குவதை பார்த்தாள். அச்சுச்சோ, எப்போ வந்தான் தெரியலையே. மாமா வெளியூர் போயிருந்ததால வேலை நிறைய இருந்திருக்கும், அதான் லேட்டாக வந்திருக்கான். பாவம், ரொம்ப டயர்டாக வந்திருப்பான்னு நினைக்கிறேன். சரி, தூங்கட்டும் என்று நினைத்தபடி அவளும் சரியாக படுக்கையில் படுத்து உறங்கினாள். அதற்கு பிறகு வந்த நாட்களில் மாதவன் மதுமிதாவிடம் பேசுவதை குறைத்திருந்தான். மதுமிதாவும் வேலை சுமை அதிகமாக இருப்பதால் பேச நேரமில்லை என்று நினைத்து கொண்டாள். அதிகாலையில் இவள் எழுந்திருக்கும் முன்பு எழுந்து செல்பவன் அவள் உறங்கிய பின்புதான் வீடு திரும்புவான். இது மதுமிதாவுக்கு வருத்தமாக இருந்தது. அவள் வருத்தம் அவள் முகத்தில் தெரிந்தது. அதனை வீட்டினர் கவனித்து வந்தனர். முக்கியமாக பார்வதி மற்றும் மலர் பார்வையாலேயே மதுமிதாவின் முகத்தை பார்த்து பேசிக்கொண்டனர். மதுமிதா மலர் இருவரும் உட்கார்ந்து கொண்டு தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தனர். நகைச்சுவை காட்சி ஒன்றை வர அதனை பார்த்து சிரித்தாள் மலர். ஆனால் மதுமிதா சிரிக்காமல் அமைதியாகவே இருந்தாள். மலர் மதுமிதாவை கவனிக்கவில்லை. ஆனால் மதிய தூக்கத்தை முடித்துவிட்டு வெளியில் வந்த பார்வதி மதுமிதாவை கவனித்தார். அவள் தொலைக்காட்சியில் கவனத்தை செலுத்தாமல் எதையோ யோசித்து கொண்டிருந்தாள்.
அவள் முகம் சோகமாக இருப்பது பார்வதிக்கு தெரிந்தது. தோட்டத்தில் இருந்த அண்ணாமலையை பார்க்க சென்றார். ஏங்க, இந்த மாதவன் மதுமிதா கிட்ட சரியாவே பேசுறது கிடையாது போல இருக்கு, கவனிச்சிங்களா? ஆமாம் பார்வதி, எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆனால் நான் என்ன பண்ணுறது? நாம தான் ஏதாவது பண்ணணும். வீட்டில் மகனும் மருமகளும் ஒத்துமையாக இருக்காங்களான்னு பார்க்கறது நம்ம கடமைதானே. அவங்க அப்படி இல்லைன்னா நாசுக்கா அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறது நம்ம வேலை தானே. அது சரி பார்வதி, இப்போ என்ன, என்னை மாதவன் கிட்ட பேச சொல்றியா? இல்லை, நேரடியாக புருஷன் பொண்டாட்டி விஷயத்தில் தலையிடுற அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒன்றும் பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால் நாம் இதை முதல்ல மறைமுகமாக பேசுவோம். சரி, என்ன பண்ணலாம், நீயே சொல்லு பார்வதி. நீங்கள் கடைக்கு இப்போ போய் மாதவனை வீட்டுக்கு அனுப்புங்க. அவன் ஏதாவது வேலை இருக்குன்னு சொல்லுவான். இருந்தாலும் பரவாயில்லை, எதையாவது சொல்லி அவனை வீட்டுக்கு அனுப்புங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆதித்யா வீட்டுக்கு வருவான். தினமும் ஆதித்யா வந்ததும் மதுமிதா அவனோடு கொஞ்ச நேரம் தோட்டத்தில் விளையாடுவா. மாதவன் அந்த நேரத்தில் இங்கே இருந்தா அவனையும் நான் அவங்க கூட தோட்டத்துக்கு விளையாட அனுப்புகிறேன். அப்போது அவங்க 2 பேரும் பேசி பழகுவாங்க. மதுமிதா கூட அவன் பேசி பழகினாலே போதும், அவங்களுக்குள்ள இருக்கிற இடைவெளி தீர்ந்துவிடும். நல்ல ஐடியா தான், நான் போய் மாதவனை வீட்டுக்கு அனுப்புகிறேன் என்று விட்டு அண்ணாமலை கடைக்கு கிளம்பினார். மாதவன் ஜன்னல் வழியாக சாலையில் ஓடிக்கொண்டிருந்த வாகனத்தை வெறித்தபடி ஏதோ யோசனையில் இருந்தான். மாதவா, மாதவா என்ற அண்ணாமலையின் குரல் கேட்டு கலைந்து, என்னப்பா கடைக்கு வந்திருக்கீங்க? நான் தான் இங்கே இருக்கேன் இல்லையா? நீங்கள் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே. எனக்கு வீட்டில் ரொம்ப போர் அடிக்குது, அதான் கடைக்கு வந்தேன். நீ வீட்டுக்கு போ, நான் இன்னைக்கு மேற்பார்வை பார்க்கிறேன் என்றார். இல்லைப்பா, எனக்கு நிறைய கணக்கு பார்க்க வேண்டி இருக்கு என்றான் வழக்கம் போல. அது எல்லாம் நாளைக்கு பார்த்துக்கோ, இப்போ நீ வீட்டுக்கு போ. நீங்கள் இங்கே இருக்கணும்னா இருங்க, எதுக்காக என்ன வீட்டுக்கு போக சொல்கிறீங்க? அது அது வந்து இன்னைக்கு பார்வதியின் சொந்தக்காரங்க யாரோ வராங்களாம், அதான் பார்வதி உன்னை வர சொன்னான். அப்படியா? அம்மா என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. மறந்திருப்பாள், நீ கிளம்பு, சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்ப என்று அவனை அங்கிருந்து விரட்டினார். ஆதித்யா பள்ளியிலிருந்து வந்திருந்தான். மலர் அவனுக்கு பால் கலந்து கொண்டிருந்தாள். மதுமிதா ஆதித்யாவிடம் பள்ளியில் நடந்தவைகளை பற்றி விசாரித்து கொண்டிருந்தாள். மாதவனை பார்த்ததும் பேச்சை நிறுத்திவிட்டு அவனை கவனித்தாள். ஆனால் பேசவில்லை. அவனும் அவரிடம் பேசவில்லை. இவன் ஏன் தான் இப்படி என்கிட்ட ஒதுங்கி இருக்கிறான்னே தெரியல என்று நினைத்து கொண்டு அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் பார்வையை நேராக எதிர்கொள்ள முடியாமல் மாதவன், அம்மா வீட்டுக்கு யார் வராங்க என்று கேட்டான். யாரும் வரலடா என்றார் பார்வதி. அப்படியா? அப்பா யாரோ வருவதா சொன்னாங்களே. இதனை கேட்ட பார்வதி சுதாரித்து கொண்டு, ஆமாம் ஆமாம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் வரலை. என்னம்மா சொல்கிறீங்க? அதான்டா, இன்னைக்கு வர்றதா சொன்னாங்க, அப்புறம் வேற ஏதோ அவசர வேலை வந்துட்டதால வர முடியலன்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அப்படியா? சரி, நான் தோட்டத்துக்கு போகிறேன் என்று விட்டு எழுந்து தோட்டத்திற்கு சென்றான். மலர் பால் கலந்து எடுத்து வந்து ஆதித்யாவிடம் கொடுத்தாள். அப்போது பார்வதி, ஆதி இங்கே வா, இன்னைக்கு ஸ்கூலில் என்ன நடந்துச்சு சொல்லு என்று கேட்டபடி அவனை அழைத்தார். அவன், இன்னைக்கு டீச்சர் அடிஷன் சப்ராக்ஷன் சொல்லி கொடுத்தாங்க, அப்புறம் எனக்கு புது ஃப்ரெண்ட் கிடச்சிருக்காங்க என்று ஆர்வமாக பள்ளியில் நடந்தவற்றை சொன்னான். சரி பாட்டி, எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன், நானும் சித்தியும் தோட்டத்தில் போய் பால் விளையாட போகிறோம் என்றான் ஆதித்யா. ஆதி, இன்னைக்கு சித்தப்பா வீட்டில் இருக்கான் இல்லையா, அதனால் அவனையும் விளையாட கூப்பிடு, நீங்கள் 3 பேரும் சேர்ந்து விளையாடுங்க என்றார் பார்வதி. சரி பாட்டி, நான் ஜாலியாக விளையாடிட்டு வரேன் என்று விட்டு ஓடி சென்று மதுமிதா கையை பிடித்து, வாங்க சித்தி விளையாடலாம் என்று அழைத்தான். சரிடா விளையாடலாம் வா என்று அவளும் தோட்டத்திற்கு சென்றாள். தோட்டத்தில் ஏற்கனவே மாதவன் அமர்ந்து இருந்தான். அவனை பார்த்ததும் ஆதித்யா அவனிடம் சென்றான். சித்தப்பா, நீங்களும் எங்கள் கூட விளையாட வாங்க என்று அழைத்தான். மதுமிதா எதுவும் பேசாமல் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். மாதவன், இல்லடா எனக்கு டயர்டாக இருக்கு என்று மறுத்தான். ஆனால் ஆதித்யா விடவில்லை. அதெல்லாம் பரவாயில்ல, என் கூட கொஞ்ச நேரம் விளையாடுங்க, நீங்கள் வரலன்னா நான் அழுவேன் என்று அழுது காண்பித்தான். சரி சரி வர்றேன் என்றபடி எழுந்து அவர்களுடன் விளையாடினான். மூவரும் தூரமாக நின்று கொண்டு பந்தை போட்டு விளையாடி கொண்டிருந்தனர். ஒரு முறை பந்து மதுமிதா மாதவன் இருவருக்கும் நடுவில் வர இருவரும் ஓடி வந்து அதை பிடிக்க முயற்சிக்க இருவரும் மோதி கொண்டனர்.
ஆதித்யா இருவரும் மோதிக்கொள்வதை பார்த்து கைத்தட்டி சிரித்தான். போதும் விளையாட்டு என்றான் மாதவன். ஆதித்யா, முடியாது, நாங்கள் அது என்னமோ 1 hour விளையாடுவோம், அதனால் இன்றைக்கும் அப்படி தான் விளையாடணும், இல்லைனா நான் அழுவேன் என்று மீண்டும் அழ ஆரம்பித்தான். வர வர உனக்கு பிடிவாதம் ஜாஸ்தியாக போயிடுச்சு என்று முறைத்தான் மாதவன். ஆதித்யா அதற்கும் அழுதான். சரி சரி விளையாடலாம் வா என்று மூவரும் விளையாடி கொண்டிருந்தனர். அப்போது ஆதித்யா வேகமாக பந்தை தூக்கி போட திடீரென்று வீசிய காற்றில் பந்து பறந்து தூரத்தில் விழுந்தது. எதுக்குடா இப்போ இவ்வளோ வேகமாக தூக்கி போட்ட என்று கேட்டான் மாதவன். நான் எப்போதும் போல தான் தூக்கி போட்டேன், ஆனால் திடீர்னு காற்று அடிச்சுதா, அதான் பால் ஓடி போச்சு என்றான் அப்பாவியாக முகத்தை வைத்துக்கொண்டு. சரி, நான் போய் பார்க்குறேன் என்று விட்டு பந்தை தேடி சென்றான். மதுமிதாவும் பந்தை தேடி சென்றாள். ஓரிடத்தில் பந்தை பார்த்த மதுமிதா அதனை எடுப்பதற்காக அங்கு சென்றாள். அப்போது வீட்டு ஜன்னல் வழியாக பேச்சுக்குரல் கேட்டது. அத்தை, இந்த ரூபா ஃபோட்டோ இன்னுமா நம்ம வீட்டில் இருக்கு? கொடுத்து அனுப்பலையா என்று மலரின் குரல் கேட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். மிக்க நன்றி நண்பர்களே.